பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது பீகார் தேர்தல் எஸ்ஐஆர் மூலமாக பலருடைய வாக்கு நீக்கப்பட்டிருந்துச்சு. ஏறக்குறைய 62 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. அப்பொழுதே நாங்க எல்லாரும் எதிர்கட்சியில எல்லாம் அதுக்கு எதிர்ப்பா குரல் கொடுத்தோம், போராடினோம். எஸ்ஐஆர் நிறுத்தணும்னு சொன்னோம். இந்த டெலீட் பண்றது எதிர்கட்சியினுடைய வாக்காளர்களை டெலீட் பண்றாங்கன்னு சொன்னோம். எதையுமே எலெக்ஷன் கமிஷன் கேட்க ரெடியா இல்ல. எஸ்ஐஆர் தான் இந்த தேர்தலுக்கு, பீகார் தேர்தலுக்கு பயன்படுத்தின மிகப்பெரிய ஆயுதம். அந்த ஆயுதத்தால மக்களாட்சி கொல்லப்பட்டிருக்கு. மக்களை டைவர்ட் பண்றதுக்காக 10,000 ரூபாய் கொடுத்தாங்கன்னு ஒண்ணு கிளப்பி விட்டாங்க. எஸ்ஐஆர்ல ஒரு பூத்துல குறைஞ்சபட்சம் 50 ஓட்டு மீனிக்கு எங்கெங்கெல்லாம் இந்தியா கூட்டணிக்கு வெற்றி பெறக்கூடிய சீட்டுகள் இருந்தோ அந்த சீட்டுகள் எல்லாத்தையுமே சயின்டிபிக்கா இதை பண்ணியிருக்காங்க. பண்ணிதான் இந்த எஸ்ஐஆர் மூலமாக நீக்கப்பட்ட வாக்காளர்கள் தான் மிகப்பெரிய அளவுல பாதிப்பு உருவாகியிருக்கு. அதுதான் என்னைய பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய காரணமா நான் பாக்குறேன். தேர்தலில் தோல்வி அடைந்த கட்சிகள் வெற்றி பெற்ற கட்சிகள் மீது இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்வது ஒரு வாடிக்கையாவே இருக்கு. அந்த அடிப்படையில இப்ப இது எஸ்ஐஆர் மட்டும் பிரதான காரணம்னு சொல்ல முடியுமா சார்? 7 கோடி வாக்காளர்கள் 60 லட்சம் வாக்காளர்களை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா அது யாரோட வாக்குகள்? எதிர்கட்சிகளோட வாக்குகள். எதிர்கட்சிகளோட வாக்குகளை 60 லட்சம் வாக்குகளை ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு எவ்வளவு வரப்போகுது? 30,000 வாக்கு டெலீட் ஆயிடுச்சுன்னா என்ன ரிசல்ட் நீங்க எதிர்பார்க்க முடியும்? இதை விட வேற என்ன ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும்? இது எஸ்ஐஆர ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக பயன்படுத்தி ஏழை மக்களுடைய வாக்குகளை டெலீட் பண்ற ஒரு சதி நடக்குது. இத ரொம்ப அபாயகரமானது இந்தியாவுடைய மக்களாட்சிக்கு. தமிழ்நாட்டிலேயே நீங்க பார்க்க முடியும். இப்ப ஒவ்வொரு இடத்துலயும் ஏழை மக்களுடைய வாக்குகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆயிருந்தது. அவங்க இப்ப ஃபார்ம் கொடுத்து ஜஸ்டிஃபை பண்ணணும். இப்ப டெய்லி காலையில வேலைக்கு போறவங்க 8 மணி டு 9 மணி 8 மணி வரைக்கும் நைட்டு வர்றவங்களுக்கு இதுக்காக மெனக்கட்டு அவங்க என்ரோல் பண்ணணும். என்ரோல் பண்ணலன்னா 10% வாக்குக்கு போயிடும். ஒரு பூத்துல 50ல இருந்து 100 ஓட்டு போயிடும். மத்த எல்லாரும் ஓட்டு இருக்கும். ஆனா இந்த ஓட்டுகளை மட்டும் அவர்கள் ஏழை, தாழ்த்தப்பட்ட, சிறுபான்மை மக்களுடைய, பெண்களுடைய வாக்குகளை சிஸ்டமேட்டிக்கா டெலீட் பண்ணிருக்காங்க. அதனுடைய விளைவாக இந்த ரிசல்ட் நினைக்கிறேன். தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், கேரளா இந்த மாநிலங்கள் எல்லாம் அடுத்து தேர்தல் வரப்போகுது. எஸ்ஐஆர் பணிகள் மீது இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்க. இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கையா நம்மளுடைய காங்கிரஸோட செயல்பாடுகள் என்னவா இருக்கும்? எல்லா இடத்துலயும் நாங்க எந்த மாநிலங்கள்ல முக்கிய கட்சியாக இருக்குமோ, பீகார்ல நாங்க முக்கிய கட்சி கிடையாது. நாங்க இன்னொரு பெரிய கட்சியோட கூட்டணியில இருக்கோம், ஆர்ஜேடி கட்சியோட. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் எங்கே மெயின் கட்சியா இருக்குமோ, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், குஜராத், இங்கெல்லாம் இப்ப எஸ்ஐஆர் நடந்துகிட்டு இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல நடந்துகிட்டு இருக்கு, கேரளால நடந்துகிட்டு இருக்கு, தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இங்க எங்கெங்க கூட்டணி கட்சியில இருக்குமோ அந்த கூட்டணி நண்பர்களோட சேர்ந்து பயணிக்கிறோம். மற்ற எல்லா இடத்துலயும் காங்கிரஸ் எஸ்ஐஆருக்காக BLA 2 போட்டு ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், கேரளா இங்கெல்லாம் மிக கடுமையா வேலை பார்த்துட்டு இருக்கோம். இது டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் வேற வேலையே இல்லைன்னு சொல்லியிருக்கோம். சார், இதே மாதிரி பணியை தானே நீங்க பீகார்லயும் பண்ணியிருப்பீங்க. அப்போ அதை தடுக்க முடியலையா உங்களால? பீகார்ல உங்க எல்லாருக்கும் தெரியும், பீகார்ல திடீரென்று எஸ்ஐஆர் கொண்டு வரப்பட்டது. பாராளுமன்றம் நடந்துகிட்டு இருக்கும்போது கோர்ட்டுக்கு ஓட வேண்டிய இருந்துச்சு. பாராளுமன்றத்துல போராடிக்கிட்டு இருந்தோம். அங்க பெரிய கட்சி தேஜஸ்வியோட கட்சி ஆர்ஜேடி, காங்கிரஸ் கட்சி கிடையாது. அங்க காங்கிரஸ் 2வது கட்சிங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியினுடைய ஸ்ட்ரென்த் லிமிட்டடான ஸ்ட்ரென்த். அங்க பெரிய கட்சி சொல்றோம்ல, அந்த கட்சி பண்ண வேண்டிய வேலை இருக்குல்ல. அப்படின்னா பீகார்ல தவற விட்ட, சரி செய்ய வேண்டிய இந்த எஸ்ஐஆர் பணிகளை நீங்க தமிழ்நாடு, கேரளா இந்த மாநிலங்கள்ல சரியா செய்வீங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாமா சார்? சரியா செய்யணும்னு முயற்சி செய்யறோம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியை சொல்ல முடியும்னா, காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டிலையும் என்னுடைய தொகுதிகளில் பல 6 தொகுதி இருக்குன்னா 4 தொகுதியில எங்களுக்கு நல்ல பூத் லெவல் BLA 2 போட்டிருக்கோம். ஒரு தொகுதியில போட முடியல, ஒரு தொகுதியில பாதி தான் போட்டிருக்கோம். அந்த BLA 2 போய் பார்க்க சொல்றோம். போய் நம்ம ஓட்டை, காங்கிரஸ் ஓட்டையாவது காப்பாத்துங்க பார்க்க சொல்றோம். காங்கிரஸ் ஓட்டு யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்களோ அந்த வீட்டுல இருக்க ஃபார்மை ஃபில்அப் பண்ணி, எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி வாங்குறதோடு மட்டுமல்லாமல் 2002 ஓட்டுல இல்லைனாலும் அவர்களுக்கு அவர்களுக்குள்ள டாக்குமெண்டேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்து போட்டோ ஓட்டி நிறைய இது ஒரு வேலை இருக்கு. அதுவும் டிசம்பர் 4ஆம் தேதிக்குள்ள கொடுக்கணுங்கிறதுக்காக ரொம்ப கடுமையான வேலை பார்க்க வேண்டியதா இருக்குது. இது மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து சதி செய்யுது. இந்த சதி திட்டத்திலிருந்து இதை முறியடிக்கணும். பாஜகவை பொறுத்த மட்டும் எலெக்ஷன் திருட்டுங்கிறது அவர்களுக்கு பழகி போனதாகி போச்சு. அவர்களை பொறுத்த மட்டும் ஓட்டர் லிஸ்ட்ல தான் பாதி ஃப்ராட் பண்றது. இப்படித்தான் அவர்கள் வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்காங்க குஜராத்ல எல்லாம். அதை முறியடிக்கிறதுக்காக தொடர்ந்து முயற்சி செய்யறோம். அதை காக்க வேண்டிய எலெக்ஷன் கமிஷன் ஒரு சைடா இருக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனை எல்லாம் வருது. அம்பையர் ஒன் சைடட் ஆயிட்டார்.